ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கண்ணம்மாவை பார்த்த உடனே செல்வம் சொல்றான், நீ தானே அந்த புரட்சி பெண் அப்படின்னு சொல்றான். கேமரா வச்சு கோவிந்தனுக்கு தெரியாமலே அவனோட தப்ப அவனோட வாயால சொல்ல வச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தவ தானே நீனு அப்படின்னு சொல்றான். இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியில விட்டாலும் நான் உன்னை வெளியில விடவே மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறான். பாரதி சொல்றாரு, எதுக்காக இப்ப தேவையில்லாம மிரட்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. செல்வம் சொல்றான், சும்மா தேவையில்லாம துள்ளாத, இப்ப நீ என்னோட பணைய கைதி அப்படின்னு சொல்றான். தீவிரவாதியோட ஹெட் சொல்றான், டாக்டர் ரொம்ப மிரட்டாதீங்க, அவர் மூலியமா நமக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்ததான் இப்போ அஞ்சலிட்ட பாரதி சொல்றாரு, இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருக்கிற தீவிரவாதிகள்லாம் மயக்கம் போட்டுருவாங்க, இந்த விஷயத்த அகில் என்கிட்ட சொல்லி, நான் அவங்க குடிக்கிற தண்ணியில மயக்கம் மருந்து கலந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த இப்போ அஞ்சலி அகில் என்கிட்ட சொல்றாங்க. லட்சுமிட்ட இந்த விஷயத்த சொல்லி கண்ணமாட்ட சொல்ல சொல்றாரு பாரதி. அடுத்த 5 நிமிஷத்துல எல்லா தீவிரவாதிகளுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அஞ்சலி பாரதி 2 பேருமே இப்போ எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அடுத்த 10 நிமிஷம் நமக்கு ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் அமைதியா இருங்க, அங்க என்ன மாதிரி நிலைமை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாரதி அகிலன் 2 பேருமே போறாங்க. ஆனா பாரதியோட பிளான் இப்போ ரொம்பவே சொதப்பிடுது. எதிர்பாராத விதமா செல்வம் அந்த தீவிரவாதியோட ஹெட் 2 பேர்கிட்டையும் பாரதியும் அகிலனும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பாரதி அகிலன் 2 பேரையும் அட்டாக் பண்ணி கீழே விழ வச்சிடுறாங்க. செல்வம் கோபப்பட்டு இப்போ பாரதிய கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறான். கன் ஷூட் சவுண்ட் கேட்ட உடனே ஐஜி சார் இப்போ கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க தீவிரவாதிகளை. நீங்க கேட்ட மாதிரி நாங்க செல்வத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம், அப்புறம் எதுக்காக கன் ஷூட் சத்தெல்லாம் கேக்குது அப்படின்னு கேக்குறாரு. தீவிரவாதி சொல்றான், பாரதி சும்மா இல்லாம ஹீரோ வேலைலாம் பாக்குறாரு அப்படின்னு சொல்றான். நாங்க குடிக்கிற தண்ணியில மயக்க மருந்த கலந்துட்டு மயக்கம் அடைய செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றான். அவன் பண்ணின தப்புக்கு எங்க துப்பாக்கி பதில் பேசுச்சு அப்படின்னு சொல்றான் தீவிரவாதி. பாரதிய என்ன பண்ணுன, பாரதி இப்போ உயிரோட தானே இருக்கிறாரு அப்படின்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. எங்களுக்கு வந்த கோபத்துக்கு நாங்க பாரதிய ஷூட் பண்ணிருப்போம், ஆனா நாங்க பாரதிய ஷூட் பண்ணல, அது தவறிடுச்சு, தவற விட்டுட்டோன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு தீவிரவாதி சொல்றான். பாரதியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு தீவிரவாதி சொல்றான். வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு பாரதியோட ஸ்டேட்டஸ் பத்தி நாங்க மீடியால போட்டோ போடுறோம், அங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்ததா தீவிரவாதி ஹெட் செல்வம் எல்லாருமே இப்போ கண்ணம்மாவை மிரட்டுறாங்க. செல்வத்திட்ட நீ ரொம்ப திமிரா பேசுறப்பயே நான் நினைச்சேன், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு தானே இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு மிரட்டுறான். லட்சுமியோட தலையில இப்போ கன் வச்சு மிரட்டுறாங்க. செல்வம் சொல்றான், எனக்கு இருக்கிற கோபத்துக்கு யாராவது ஒருத்தர் இப்ப நான் ஷூட் பண்ணதான் செய்யணும் அப்படின்னு சொல்றான். எங்களை ஷூட் பண்றது இருக்கட்டும், உள்ள போன டாக்டருக்கோ அகிலனுக்கோ என்ன ஆச்சு அதை சொல்லு அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. உன் தலையில கன்னை வச்சு மிரட்டுறோம், இப்ப கூட உனக்கு திமிரு அடங்கலைல அப்படின்னு அந்த தீவிரவாதி சொல்றான். அஞ்சலி அந்த தீவிரவாதிகள்கிட்ட கேக்குறாங்க, அகிலனுக்கும் பாரதி மாமாவுக்கும் என்ன ஆச்சு, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு அழுறாங்க. உன் புருஷன் மேல உனக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு செல்வம் கேக்குறான். அதான் அண்ணனும் தம்பியும் வசமா சிக்குனாங்கல்ல, வாழை சுருட்டிட்டு ஒழுங்கா அமைதியா இருக்க வேண்டியதான்னு அதனை பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுறாங்க அப்படின்னு கோவமா கேக்குறான். 2 பேருக்கும் என்னாச்சுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். தீவிரவாதி ஹெட் சொல்றான், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நாங்க சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இனிமேல் யாராவது ஸ்மார்ட்டா தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னா எல்லாரையும் சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.